தமிழ் டைனி டேல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் சுட்டிஸ்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட தலைப்பு மழலையின் மாயமலை. ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க ஒரு பையன் ஒரு கிராமத்துக்கு மலையை எப்படி கொடுக்குறான் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். இப்போ கதைக்குள்ளே போவோமா? ஒரு கிராமத்தில் 7 வயது சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் ஜீவன். ஒரு நாள் அவன் பள்ளி விட்டு வீடு திரும்பும்போது அவன் கண்ணுக்கு ஒரு மேஜிக் ஸ்டிக் தென்பட்டுச்சு. அதை பார்த்ததும் கையில் எடுத்துக்கிட்டான். அதை யாருக்கும் தெரியாமல் தன்னோட புத்தக பையில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். மறுநாள் காலையில் அந்த மேஜிக் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு போகிற மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகிறான். அவன் செல்லும் வழியில் ஒரு சின்ன செடியில் ஒரு மலர் மொட்டை பார்க்குறான். அந்த மலர் மொட்டை அந்த மேஜிக் ஸ்டிக்கால் மெதுவாக தொடுறான். அந்த பூ ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அதை பார்த்த உடனே ஜீவனுக்கு பயம் வந்துருச்சு. அந்த சின்ன பூவிலிருந்து ஒரு தேவதை வெளியே வந்தாள். அவளோட ரெக்கைகள் எல்லாம் வானவில் நிறங்களை கொண்டிருந்துச்சு. அந்த தேவதை மெதுவாக ஜீவனிடம் பேச ஆரம்பித்தாள். ஜீவன், இந்த மேஜிக் ஸ்டிக் உன்கிட்ட ரொம்ப நேரம் இருக்காது. உன் கையில் இருக்க இந்த கொஞ்ச நேரத்தில் நீ மகிழ்ச்சியான நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அங்கே இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான். அப்படி நடந்து போய் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டான். அங்கே இருந்த நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் வெடிப்பு விழுந்து இருந்துச்சு. தன் கையில் இருக்க மேஜிக் ஸ்டிக்கை வானத்தை நோக்கி உயர்த்தி பிடிச்சான். பட்டுன்னு வானத்தில் மேகங்கள் எல்லாம் ஒன்றா கூடி அந்த நிலத்துக்கு மழையை பொழிவித்தது. மழை பெய்தது, பசுமை விரிந்தது. குட்டி பசங்க குளிச்சாங்க, பெரியவங்க சிரித்து மகிழ்ந்தாங்க. வானத்தின் உச்சியில் ஒரு வானவில் தோன்றியது. சுற்றிலும் நடப்பதை பார்த்த பின் தனது கையில் இருந்த மேஜிக் ஸ்டிக்கை தரையில் வைத்தான். அதன் ஒளி மங்கியது. ஆனால் ஜீவனின் உள்ளம் நிறைந்திருந்தது. மெதுவாக கண்களை மூடி, இவர்களின் சந்தோஷம் எனக்கு போதும். இப்போ வேற ஒரு நல்லவன் கைக்கு இந்த மாயக்குச்சி செல்லட்டும். காற்றோடு காற்றாக பேசியவன் வீடு திரும்பினான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி: ஒரு சின்ன உள்ளம் பெரிய மகிழ்ச்சியை பிறக்க வைக்கும். நம்பிக்கையோடு செய்யும் ஒரு செயல் மாயத்தை உயிர்ப்பிக்கும். ஓகே குட்டீஸ், நான் அடுத்து வேற ஒரு கதையோட உங்களை பார்க்க வரேன். அதுவரை இந்த மேஜிக் குச்சி உங்கள் கையில் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் குறையில் எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் உள்ள கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட தமிழ் டைனி டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.